காவேரி வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கங்காவும் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குமரனும் வந்து பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக நிவின் அங்கே வராரு. நிவின் வந்து நீ போ காவேரி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. அடுத்து வந்து நிவின் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து மாடல் வருவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா மாடலும் வரல, ரொம்ப லேட் பண்ணுறாங்க, பணமும் அதிகமாக கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. உன்னை கங்காவும் குமரனையும் பார்த்து நீங்களே வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து இதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடந்துருக்கேன் ஃபேஷன் ஷோவில் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து கண்டிப்பாக முடியும் உங்களால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் பார்க்குறாங்க. எப்படி வந்து நடக்கிறது அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படின்னா வந்து ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து குமரன் வந்து சரி நடக்க மாட்டாங்க, கங்கா சொல்லித்தராங்க. கங்கா அழகாக நடக்கிறாங்க. சரி 2 பேருமே இதை வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாரு நம்ம வந்து நிவின். அடுத்து வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழகாக ஃபேஷன் ஷோவில் போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. இங்கே வந்து கங்காவும் வந்து நம்ம குமரன் வந்து இப்போ வந்து வரப்போகிறாங்க அப்படின்னோடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா மாமாவே வராங்களா, அவங்களே வந்து இந்த மாதிரி கலந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடந்து வராங்க. அதை பார்க்கும்போது எல்லாம் ஆச்சரியமாக விஜய் ஆச்சரியப்பட்டு போகிறாரு. அடுத்து வந்து காவேரி ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து எல்லாருக்குமே அந்த ட்ரெஸ்ஸோட மாடல் அந்த ட்ரெஸ் எல்லாமே பிடிச்ச போது அதனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டவும் செய்கிறாங்க. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் வந்து செம டென்ஷனாக இருக்கார். காவேரி எப்பவும் போல் அவர் கலாச்சி விடுறாங்க. என் அக்கா மாமா எதுவும் வந்துவும் மாட்டாங்கன்னு நினச்சிங்களே, இப்போ பார்த்தீங்கல்ல அவங்க எப்படின்னு சொல்லிட்டு கெத்துன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா கலாச்சி விட்டுறாங்க. அதனால் விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. வந்து கங்காவும் குமரனும் வந்து ப்ரைஸஸ் வாங்குறாங்க. அதை பார்க்குற காவேரி வந்து உடனே விஜய் வந்து ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சூப்பருங்க, உண்மையிலே நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் போட மாட்டேன்னு சொன்னால் இந்த அளவு பாராட்டு வந்திருக்காது. எல்லாருமே நம்மள வேணும்னே வந்து பண்ண மாதிரி நினச்சிப்பாங்க. ஆனால் நீங்கள் சூப்பர் ஐடியா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. போதும் போதும் அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நிவின் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த விஷயத்த. நிவின் பார்க்க காவேரி என்ன பண்ணுறாங்க, க்ளோஸாக வந்து விஜய்கிட்ட வந்து மூவ் பண்ணுறாங்க. எங்க செமங்க, உண்மையிலே நல்லா வந்து பண்ணிட்டீங்க. இப்போ பாருங்கள் அவங்க வின் பண்ணதுக்கு யாரும் காரணம் இல்லை, அவங்க தான் காரணன்ற மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து க்ளோஸாக வந்து விஜய்கிட்ட மூவ் பண்ணி அப்படியே நிற்கிறாங்க, கையை கோர்த்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற நிவினுக்கு வந்து ஒரு மாதிரி ஏமாற்றமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து இங்கே கங்காவும் வந்து குமரன் கிட்டே வந்து போய் பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம காவேரி போகிறாங்க. மாமா கலக்கிறீங்க மாமா, சூப்பர் மாமா, இவ்வளோ அழகாக இருந்தீங்க தெரியுமா, அக்கா நீ எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணி அப்படியே கங்க்ராட்ஸ்லாம் பண்ணுறாங்க நம்ம வந்து காவேரி. இதை பார்க்கும்போது விஜய் வந்து அப்படியே டென்ஷனாக நிற்கிறாரு. விஜய் வந்து டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. எங்கள் காவேரி வந்து சூப்பர் நல்லா கலக்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே வந்து கங்கா சொல்கிறாங்க, நான் வின் பண்ணது கூட பெரிய விஷயம், அந்த விஜய் முன்னாடி வின் பண்ணதாங்க சூப்பரு, அந்த விஜயோட மூஞ்சை பார்க்கணுமே, நல்லா வந்து மாறிப்போச்சு, எனக்கு இப்போ தாங்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சந்தோஷம் தான் முக்கியம் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே விஜயும் காவேரி வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போது காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் இருக்கு அப்படின்றாங்க. அந்த 5 லட்ச ரூபாய் நீ தானே கொடுக்க வச்ச, உன் அக்காவுக்கு தானே இதெல்லாம் பண்ணேன், உங்கள் அக்கா மாமாக்காக, அதெல்லாம் இல்லை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்லங்க உங்ககிட்ட, இதனால் எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது பாருங்கள், என்ன ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. அடுத்து வந்து தாத்தா வந்து எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு. நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு உண்மையாகுமா கங்காவும் குமரனா வந்தாங்க, ஆமாம் தாத்தா என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் ஆஃபீஸில் வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் தேடி வந்திருக்காங்க, நம்மளுக்கு நிறைய புக்கிங் வருது சார், நீங்கள் வந்து அதான் சார் சமாளிக்க முடியும், அந்தளவு புக்கிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு விஜய் வந்து இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. தாத்தா இதெல்லாம் காவேரி தான் காரணம் அப்படின்ற விஜய் வந்து காவேரிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. இது முடியுது.